இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கலாம், யூடியூபர்ஸ் உங்களை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசுறது, உங்க கான்டென்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? இல்ல அந்த மாதிரி சும்மா சூடு யாரா 2 பேர் சொன்னாங்க. 3 படங்கள் கிடைக்குது, 3 ஹீரோஸோட. நான் யார் யாருன்னு சொல்லுவேன், பட் நீங்க ஒன்னு தான் சூஸ் பண்ணணும். படனாலே சூஸ் பண்றோம் இப்போ. சார் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா சார், கார்த்திக் சார், விஜய் சேதுபதி சார். அவங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா? இப்போ 96 படத்துல வந்து த்ரிஷா சொல்லுவாங்க, விஜய் சேதுபதி சாரை பார்த்து உன்னை நம்பி 2 பொம்பளை பசங்களை விட்டு போனாலும் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் நம்பில விட்டு போக முடியாது. ஆமா. முன்னொரு காலத்தில் என்ன பண்ணீங்க? ப்ளே பாயா இருந்தீங்க. தினமும் இப்ப ஷூட்டுக்கு வரீங்கன்னா கண்டிப்பா இந்த பொருட்கள் எல்லாம் நான் வரவே மாட்டேன். அடிக்கடி வந்து எதை போட்டு லிப்ஸ்டிக் போடுவாங்களா, என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? ஒன்றும் பண்ணலாம். இல்ல அடிக்கடி லிப்ஸ்டிக், அப்புறம் வந்து இந்த லிப்ஸ்டிக் கூட நான் போட மாட்டேன். அந்த ஒட்டி அதுதான் அந்த ஒட்டுறது இல்லைன்னா அவள்தான். இன்னொன்னு இருக்கு, அதை சொல்லக்கூடாது. கில், மேரி, ஃப்ளர்ட். நடுவுல சொன்னீங்களா அவரை கில் பண்ணலாம். எனக்கு அர்ஷத் கான் கில்லா? இல்ல நான் பெருசா அவரை மாட்டி விட்டுறாதீங்க. இப்ப வந்து இவங்க 2 பேரோட போட்டோ ஒண்ணு போட்டு இவங்க 2 பேருக்கு கீழே நீங்க ஒரு ஹேஷ்டேக் போடணும் அப்படின்னா என்ன ஹேஷ்டேக் போடுவீங்க? அதான் மை ஸ்ட்ரென்த், மை லவ். மை லவ்னு போடுறது தப்பாயிடும். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாத ஆணிதான். நான் சொல்றது கேளு. மை நீ புடுங்குறது ஃபுல்லாவே தேவையில்லாத ஆணிதான். உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இல்ல 3 பேருக்கு. சரி, இப்போ உங்களோட கான்டென்ட் எல்லாம் நிறைய வந்து இந்த மொக்க ஜோக்ஸ், கடி ஜோக்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய போடுவீங்கல்ல, எத்தனை டைம் வேஸ்ட் ஆயிருக்கு? வேஸ்டட் எத்தனை வாட்டி கேக்குறீங்களா? பண்ணது எல்லாமே வேஸ்ட் தான். என்ன Mabel, South India's most celebrated women's wear brand. VCura Wellness, advanced scientific slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கலாம், யூடியூபர்ஸ் உங்களை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசுறது, உங்க கான்டென்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? இல்ல அந்த மாதிரி சும்மா சூடு யாரா 2 பேர் சொன்னாங்க. பேர் கேட்டுருவோம். என்னங்க? இல்ல அப்படிலாம் நடந்தது இல்ல, அப்படிலாம் இல்ல. நடக்கணும்னு ஆசைப்படுறோம் கண்டிப்பா. நான் சொல்லிட்டு வந்து வரும்போது எப்படியாவது கலாட்டால போறோம், கரெக்டா எல்லாம் பண்றோம், கரெக்டா ஒரு அவார்டை வாங்கிடுறோம். இந்த வருஷத்தை வாங்கி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இயர் வாங்கிடலாம் கண்டிப்பா. அதுக்கான முயற்சியை கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே, சூப்பர். சரி, உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டான். என்னது ப்ரிப்பேர் பண்ணது மனப்பாடம் பண்ணதா? அவன் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணதா அப்படியே மனப்பாடமா ஒப்பிக்கிறான் பையன். என்னன்னு சரி, தெரியல. இப்போ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணதை விட்டுட்டேன். இப்போ நீங்க சொல்லுங்க, என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் அதை கேட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு மன ஆறுதல் இதை மட்டும் சொல்லலாம். இதான் சான்ஸ். சொல்லுங்க, கமான். இல்ல நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், ஒரு படம் ஒன்று ஆக்ட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. வேட்டை சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தேன். வேட்டை ஓகே ஓகே. மேடி சாரும் ஆர்யா சாரும் பண்ணிருப்பாங்க. ஆமா, அதுல நடிச்சிருந்தீங்களா? என்ன பையன் ரோல்? வருவான் பாருங்க, டீ எடுத்துட்டு வருவான், அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் எரிஞ்சிடும். அப்ப டீ எடுத்து ஒரு பையன் சின்ன வந்து பையன். அந்த பையன் நீங்க தானா? அந்த பையனே நான் தான் சார். அந்த வந்தான் மாதிரி சார் அப்படின்ற மாதிரி. அது எப்படி கிடச்சுன்னா, நான் அந்த இப்போ ப்ராங்க் ஷோலாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராங்க் ஷோ வசந்த் டிவியில் பண்ணேன் ஃபஸ்ட்டு 2010 பண்ணோம். ஆடு மாட்டினா பிரியாணி சொல்லி. அப்போது நிறைய பேருக்கு அது அப்போ தெரியும், இப்போ தெரியுமான்னு தெரில. அதில் தான் ஃபஸ்ட்டு ப்ராங்க் ஷோ பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 100 எபிசோட் பண்ணியிருக்கேன் நான் மட்டுமே. நானும் ஃப்ரெண்டு, லவ் மேட்ரு, ஃபிலேட் அப்பில் டேனியல் இருக்காங்களே, அவங்க தான் அதை ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அது ப்ரொடியூசர் அவங்க தான். அவங்க கூட சேர்ந்து நான் அதை பண்ணேன். அது மாதிரி ஒரு 100 எபிசோட் பண்ணேன். அதை பார்த்து தான் என்னை வேட்டை படத்துக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த ட்ராவல் அப்படி போயிட்டேன். வேட்டை படத்துக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்ல, லிங்குசாமி சார் தான் டேரக்டர். அவர் ரெடி, கேமரா ரோலிங், ஆக்ஷன் அப்படிலாம் சொல்லுவார். அது செம்மையாக இருக்கும். அவர் ஒரு சேரில் ஒன்று உட்காந்துட்டு அப்படி ரெடி அப்படி எல்லாமே சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு அவருக்கு என்ன வேணுமோ எல்லாமே கேட்பார், எல்லாமே வரும். பார்த்துட்டே இருந்தேன், இதை தாடா நம்ம பண்ணணும். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ண டேரக்டரா ரைட் விடுங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சீன், அங்கே அந்த மேடிசரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ட் சீன், அது ஃபர்ஸ்ட் டேக்லேயே பண்ணிட்டேன். அதனால் லிங்குசாமி சார் கூப்பிட்டீங்க, வா உட்கார், மானிட்டர் பார் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பர் சார், நல்லா இருக்கேன். தெரியல சார் அப்படின்னு, நல்லா பண்ணியிருக்கேன். மேனேஜர் கூப்பிட்டு 2000 ரூபா ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு கொடுத்தாரு. இல்லை அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஃபர்ஸ்ட் டாக்லேயே ஓகே பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணனால கூப்பிட்டு மானிட்டரில் போட்டு காட்டு. அவருக்கு ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. சாப்பிட்றியா அப்படின்னா, சாப்பிட்றேன் சார் அப்படின்னு. எனக்கு அது ஒரு இதுவாக கேட்டிருப்பாங்கங்க, ஒரு மரியாதையாக கேட்டிருப்பாங்க, நோ சொல்லியிருக்கணும். அப்போ என்ன, எனக்கு ஒரு 16 என்னமோ தான் எனக்கு ஏஜ், சில 17 இருக்கும். அதனால் அப்படி எடுத்து அழகாக நான் சாப்பிட்டு ஒரு மானிட்டர் பார்த்து நல்லா இருக்குது. மானிட்டர் கூப்பிட்டு 2000 ரூபா கொடுத்தாரு. நான் என்ன எனக்கு சேலரியாக கொடுத்தாரு அப்படின்னு கேட்டேன் அசோசியேட்டை. அன்பு பரிசா? அது அன்பு பரிசு. அவர் ஸ்பாட்லேயே கூப்பிட்டு மேனேஜர் கூப்பிட்டு 2000 ரூபா கொடுத்து சூப்பர் நல்லா பண்ணேன் அப்படின்னாரு. ஓகே, யாரா இவர் நம்ம நல்லா பண்ணுறாரு, சரி ஓகே அப்படி சொல்லி போயிட்டேன். அப்புறமா எங்கள் அசோசியேட் சொன்னார், அந்த
அவன் டயட் ரேட்டட் அவனுக்கு அது கூட தெரியாம இருக்க. அதுவே தெரியாம பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ அது மாதிரி இருக்கும். எல்லாருமே டயட் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருக்கையும் பேட் எல்லாருமே ஒரு அட்மாஸ்பியர் இருப்பான். ஓகே நம்ம இதுக்கப்புறம் நடிக்கக்கூடாது, டேரக்டர் ஆகணும் அப்படின்னு அப்போ முடிவு பண்ணது தான். அங்கேருந்து அந்த பயணம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த பயணத்தை கட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பயணம் இந்த ட்ராவல் போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் இதில் போய் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் பீட்டு, அப்புறம் அந்த சீரியல் எல்லாத்துலேயும் அதை ட்ராவல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இவங்களோட இந்த கண்டென்ட் ரிலீஸ். இப்போ இவங்கள வச்சு டைரக்ட் பண்ண போறீங்க? இவங்க 2 பேரும் வச்சு ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கேன், என் காதல் நீயே சொல்லி. ஒரு பியூர் லவ் ஸ்டோரி. நல்லா போனால் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போகலாம். அப்புறம் போகாது, நடிக்க தெரியாது. ஓகே. ஸோ இப்போ இனிஷியலி நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கின salary வந்து 2000. 2000. ஓகே. அந்த மாதிரி உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் வாங்கின salary இருக்குல்ல? 800. எதுக்கு அது வாங்குனீங்க? டான்ஸ் ஷோஸ்லாம் போகல. நான் பேக் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன். டான்ஸ் ஷோஸ்லாம் போகல. அப்போ கார்ப்பரேட் ஈவெண்ட்லாம் போகும்போது ஃபர்ஸ்ட் salary வந்து எனக்கு 800. அது ஈக்காடு தாங்கல்ல இருக்கும் டெபோ டான்ஸ் யூனிட். அங்கே தான் நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டு. எனக்கு 800 கொடுப்பாங்க. அது அப்போ எனக்கு ஒரு பெரிய காசு. 800 அப்படின்றது அப்போலாம் இப்போவே நம்ம டிவிலலாம் வரும் ஷோஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போவே ஒரு ஆச்சரியமாக பார்ப்போம். அப்போவே அது அந்த 800 வாங்கிட்டு நம்ம காஸ்டியூம்லாம் போட்டுட்டு ஒரு அவ்வளோ ஆடியன்ஸ் இருப்பாங்க, நம்ம மேலே ஏறி டான்ஸ் பண்ணும்போது அது செம ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த 800 அப்போ வந்து இன்னும் மறக்கவே முடியாது. அதனால் அது ஓகே. உங்களுக்கு நீ பாட்டு பாடுன்னு சொல்லி சொல்லு. பாட்டு பாடுனீங்களா? டான்ஸ்லாம் நீ பாட்டுன்னு சொல்லி நான் உனக்கு அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா போகுது. 3 பேர் 3 திறமை வச்சிருக்காங்க. பாட்டு பண்ணு, ப்ரிப்பேர் பண்ணு அவங்க கேள்வி கேட்டவனே நீங்க சொல்லுங்க. சூப்பர் சிங்கர். எங்க முதல் salary ஞாபகம் இல்லையா சூப்பர் உங்களுக்கு? சிங்கர் 2ல பாட்டு பண்ணாங்க. இல்ல சொல்லு. ஃபர்ஸ்ட் சீரியல் நடிச்சேன் ஒண்ணு. என்ன சீரியல்? அதுதான் தென்றல் வந்து என்னை தொடும். ஓகே. நான் ஒர்க் பண்ண சீரியல். ஆமா அந்த ஓகே. ஒர்க் பண்ண சீரியல். அதுல ரிப்போர்ட்டரா ஒரு ரோல், சின்ன ரோல் பண்ணியிருப்பேன். அதுதான் ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் நினைக்கிறேன். கொடுத்தாங்களா? பரவாயில்ல. கொடுத்தாங்க. இவ இருக்கதால கொடுத்தாங்க. நான் அந்த பண்ண சீரியல் தான் serial ஃபர்ஸ்ட் பண்ணது. அவன் ஒர்க் பண்ணா அதனால அவன் ரெஃபர் பண்ணி இவங்களை கூப்பிட்டு வச்சான். இல்லனா அது நடந்தே இருக்காது. அது டேரக்டர் சொன்னார் அப்துல் சார். அவங்க வாய்ப்பு இல்ல ராஜா. நான் நடிப்பாங்களா கேட்டாரு. சூப்பரா பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி வந்து ஒரு பயங்கரமா பாசிட்டிவ் ஆடிஷனே இல்லை, டேரக்டர் ஸ்பாட்டுக்கே வந்து சீன் பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணிட்டாங்க அப்போ சூப்பரா. அதனால தப்பிச்சு நான் அதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் தெளிவான ஆளு. பார்த்து சொல்றாரு இதுக்கப்புறம் வேணா வேலைக்கு வர அப்படின்னு. சரி. இப்போ வந்து உங்க 3 பேருக்கு தனித்தனியா ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் கேட்க போற செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் क्वेश्चंस வந்து அவங்க சொல்லுவாங்க, அடுத்து நீங்க. ஓகேவா? ரெடியா? ரெடியா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நந்தினிக்கு என்னன்னா, இப்போ நைட்டு வந்து ஒரு 2:30 மணிக்கு ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு. அப்பனா இந்த 2 பேத்துல யாருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவீங்க? 2 பேரும் பண்ணாத. ஏன்னா நான் தூங்கிடுவேன். இல்ல இந்த ஆப்ஷன் வந்து 2 பேர் தான். நீங்க வந்து ராபிக் பண்ணுவீங்களா இல்ல மைக்கேலுக்கு பண்ணுவீங்களா? ராமனுக்கு. ஓகே. அப்ப இவர் கோச்சுக்க மாட்டாரா? இல்ல நான் நிம்மதியா நினைப்பேன். 2:30 மணிக்கு நான் நல்லா தூங்கிடுவேன். நம்மள தொலைபேசி போனை சைலண்ட் போட்டு கம்முன்னு பார்த்துறேன். போன் எடுக்க மாட்டாரு. நல்ல பேசிக்கா. இல்லையா? நெட் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. எனக்கு நெட் phone ஆஃப் use பண்ண எப்பவுமே நெட் மாட்டேன். ஆஃப்ல இருக்கும் வருது. ஏங்க அப்படி உங்களுக்கு எனக்கு ஃபோன் யூஸ் பிடிக்காதுங்க? பண்ண தெரியாது. நான் இன்ஸ்டாவே யூஸ் பண்ண மாட்டேன். என்ன வேட்டு வாசி மாதிரி பேசுறாரு. எனக்கு போன்லாம் யூஸ் பண்ண தெரியாது. இன்ஸ்டா உண்மையாவே பிடிக்காது. தான். அவன் வேற மாதிரி ஒரு மனிதருங்க அவரு. நான் வந்து உண்மையாவே அவர் எதுவுமே சோஷியல் இன்ஸ்டாலாம் மீடியால யூஸ் பண்ணவே எதுவுமே இல்ல. மாட்டேன். இப்பதான் இன்ஸ்டா யூஸ் பண்றேன். இப்போ டெய்லி நம்ம ரீல்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. இன்ஸ்டா மட்டும் தான் யூஸ் ஆமா, பண்றாரு. எங்களுக்கு ஸ்டோரிஸ் தான் நிறையா daily நிறைய ஸ்டோரிஸ் update. போடுறேன். ஒண்ணும் இல்ல. உடனே கொலாப் கொடுத்த கூட அடுத்த செகண்ட் ஆமா. அக்செப்ட் பண்ணுவா. ஒரு- கால் பண்ண அவ்வளவு சொல்ல ஆக்டிவா இருக்கிறது. ஒரு 2 மணிக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ண அப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு பார்த்துட்டே இருக்கும்போது அதை 3:30 forward மணிக்கு பண்ணி இப்போ விட்டேன்னா, பார்த்துட்டு இருக்கேன். அது வீடியோ சும்மா ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். கண்ணே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க. சொல்ல கால் பண்ணி சொல்லுவான். தல 1 ஹவருக்கு இவ்ளோ வியூஸ் தான் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ போகாதுன்னு எனக்கு என்ன தல நெக்ஸ்ட் வீடியோ போன தல. 3 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன். அப்ப 3 மணிக்கு மோட்டிவேட் ஆவீங்க. 3 மணிக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு. motivated-ஆ இருப்பாரு. ஆமா. 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன். 4 மணிக்கு ஒரு வியூஸும் போல. ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை. இப்போ டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் ஒரு இப்போ போன ரீல் ஒன்று போட்டுருப்பேன். ஏதாச்சும் ஒரு ரீல் போட்டிருக்கேன்னு வைங்களேன். அப்போ எனக்கு ஒரு 40K ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ரீலில் வந்து ஒரு 45 வந்துச்சு அப்படின்னா எனக்கே தெரியாது. இந்த ரீல்ல எனக்கு ஒரு 5000 வந்திருக்குன்னு நினைக்கிற ஃபாலோவர்ஸ். அவ சொல்லுவா கரெக்ட்டா. அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்க்ரீன்ஷாட் காமிப்பான். இங்க வேற 35ல இருந்திருக்க. யார் சாமி நீங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்மளை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்காக உழைக்கணும்ல உண்மையா. ஸோ அப்படிதான் அதுக்காக இருப்பீங்களா எல்லாமே? ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு யாரும் இப்ப comment வரும்போது பண்றாங்க. கூட தல நேத்தி போட்ட ரீல்ஸ்ல இருந்து ஒரு 1000 பேர் ஃபாலோவர்ஸ் ஆண்டாங்க. எனக்கு இது போதும். இல்லன்னா உங்களை தூக்கிடுவீங்க. ஆமா, நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்னங்க நீங்க இன்ஸ்டாவே வேணான்ற ஆள் இப்படி பேசலாமா? என்னங்க? பாத்துக்கோங்க. இஷ்டமே வேணான்றால அந்த மக்கள் எல்லாம் வேணுன்றாங்களே. அதனால அவங்களுக்காக ஒரு நல்லா ஜாலியாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபெலோ தான் போலயே. அது தெரிஞ்சிச்சு. இல்ல உங்களை டார்ச்சர் பண்ண என்ன ஃபாலோவர்ஸே ஏறல என்ன பண்றீங்க 2 பேரும் அப்படின்னு மாதிரி போலயே. ஆமா, இப்போ அடிக்கடி ஆனா பூஸ்டப் பண்ணுவேன். நாங்களே கொஞ்சம் டவுன் ஆனா கூட சரி தலை இன்னைக்கு எடுக்கலாம் சீக்கிரம். நான் யூஸ்வலா எந்திரிக்கிறதே 11 மணிக்கு. சூப்பருங்க. நைட்டு 2-3 மணி ஆயிடும்.
கரெக்டால நீங்க 9 மணிக்கு வந்தாதான் ஒரு நாளைக்கு 2 ரீல் எடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் எப்பவுமே ஒரு 3 மணி 2 மணிக்கு தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா வெயில் இருக்காது, நம்ம எப்பவுமே வெளில தான் எடுக்கணுன்றதுனால 2-3 மணிக்கு எடுத்தோம்னா அது 4 மணிக்கு கரெக்டாக ஒரு 5 o'clockலாம் முடிஞ்சிடும். ஸோ ஒரு ரீல் தான் எடுப்போம், எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி இது பண்ணிட்டு இருப்போம். அவன் வந்ததுலேருந்து 10 மணிக்கெலாம் இனிமேல் வந்துடணும், 11 மணிக்கெலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். 2 ரீல் ஒரு நாளைக்கு எடுத்து ஆகணும். நான் ஒரு ப்ராசஸில் இருந்தேன், நான் ஒரு 100 எபிசோட் ஒர்க் பண்ணேன். காலைல 6 மணிக்கு ஆமா கால் ஷீட்லாம் அவ்வளோ சீக்கிரம் நான் காலைல சீக்கிரமாக போய்டும், நான் ரொம்ப லேட்டாக போவேன், சில நாள் சீக்கிரமாக போய்டும். 7 மணிக்கெலாம் எல்லாரும் அசம்பிளாக இருப்பாங்க. 7:15 ஷார்ட் வச்சுருவார் டேரக்டர். எங்கள் தீபக் சார் வந்து 7:15 ஷார்ட் வச்சுருவாங்க. ஸோ 7 மணிக்கு எல்லாம் காஸ்ட்யூம் போட்டுருவாங்க, ஸ்க்ரப்பை போட்டு ரெடியாக இருப்பாங்க எல்லாருமே. 7:30 மணிக்குள்ளே அவர் ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிடணும். அவர் சாப்பிட கூட மாட்டார், அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிட்றது எல்லாமே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பழகிட்டோம். நைட்டு 9 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இவங்க 2 மணி நேரம் தான். இவங்க 1 நிமிஷம் வீடியோக்கு 2 மணி 2 மணி நேரம் தான் எடுக்கிறது. வெயில் இருக்கு, ஒரே ஸ்வெட்டா ஃபர்ஸ்ட் என் ஷாட் எடுத்துருங்க ஏன்னா பேச போகிறது 3 டைலாக், ஒரே ஒரு காஸ்டியூம். அங்கெல்லாம் ஆட்பீட்டில் ஒருத்தரெல்லாம் 10 காஸ்டியூம்லாம் மாற்ற வச்சுருக்கோம். அவங்களாம் மனசாட்சியெல்லாம் 8-10 சீன் அனுப்பிச்சி விடுவேன். 10 சீனை லைனாக அனுப்பிச்சி விட்டுருப்பேன். அடுத்த சீன் உனக்கு தான், அடுத்த சீன் உனக்கு தான். அந்த மாதிரி கொண்டு போய் அதில் போட்டு அந்த இப்போ நீங்கள் அதை பழகினா தான் அந்த ப்ராசஸ்க்கே போக முடியும் அப்படின்றதுக்காக அவங்கள ரெடி பண்ணிருக்கேன். ரெடி பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல. செக்மெண்ட் விட்டு அவங்க அடுத்து போயிட்டாங்க. இது பார்ட் 2 போயிட்டாங்க. அடுத்த கேள்வி கால் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு மூவிஸ் பண்ணணும்னு ஆசை. உங்களுக்கு வந்து ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, பட் 3 படங்கள் கிடைக்குது, 3 ஹீரோஸோட. நான் யாருன்னு சொல்லுவேன், பட் நீங்க ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? பயாஸ்டா சொல்லக்கூடாது, இல்ல அந்த 2 பேருமே வேணும். படனாலே சூஸ் பண்றோம் இப்போ. சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா சார், கார்த்திக் சார், விஜய் சேதுபதி சார். அவங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா? ஓகே, இல்ல அவர் ஒத்துக்கணும். எல்லாமே வந்து நம்ம கேட்க இல்ல அவர் क्वेश्चन ஒத்துக்கணும். இல்ல அவரு எப்படியாவது ஒத்துக்க சார் பாத்துடுங்க, பார்த்துட்டு எப்படியாச்சும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு விஜய் சேதுபதி சார் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி மணிகன் அவங்களே ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேர் ஆக்டிங் அவங்க வால்யூம் 2000 ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அதனால விஜய் சேதுபதி சார். ஓகே, அடுத்த தேர்ட் क्वेश्चन வந்து இப்போ 96 படத்துல வந்து த்ரிஷா சொல்லுவாங்க, இவங்க வந்து விஜய் சேதுபதி சாரை பார்த்து உன்னை நம்பி 2 பொம்பளை பசங்களை விட்டு போனாலும் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமத்து யாரு? அவரை விட்டு போவே முடியாது. ஆமா, நீங்க கேமரா நம்பி விட்டு போலாம். டேஞ்சரஸ் கை இவன் தான். எங்க என்ன பண்ணாரு? அப்படிதான் சம்பவம் சொல்லுங்க. என்ன பண்ணல எதன்னு சொல்றேன்னா சம்ம சொல்றேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு டான்ஸ் ஆன பொண்ணுக்கு கால் பண்ணதுக்கு வரலன்னு சொல்லிச்சுல, அதுதான். இந்த மாதிரி பண்ணா யாரு வருவா? அது காரணம் நீங்க தான். தப்பான டைம். முன்னொரு காலத்தில் என்ன பண்ணீங்க? எப்படி வேணா இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். பட் ஆனா இப்ப வந்து ஒரு நல்ல ஆண்மகனாக, ஒரு பொறுப்புள்ள மனிதனாக மாறி என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன். பதிவு பண்ணி மாற வச்சிருக்காங்க. மைக்கேல் நம்பி விட்டு போறேன்னு சொல்லுவோம். வாயில ஓகே, சரி சொல்லலையா அவங்க? மைக்கேல் யார் நம்பி விட்டு போவேன்னு தங்கமான மனுஷர். தங்கமான மனுஷன். யாரை நம்பி சொல்றாங்க. அதான் ஓகே டன். அடுத்து வந்து தினமும் இப்போ ஷூட்டுக்கு வரீங்கன்னா கண்டிப்பா இந்த பொருட்கள் எல்லாம் நான் வரவே மாட்டேன். அது என்ன வராது. வேற என்னெல்லாம் கேட்பாங்க? வேற என்னெல்லாம் மேண்டேட்டரி திங்ஸ்? ஃபுட் எல்லாம் கூட செகண்டரி தான். நான் பெருசா சாப்பிட மாட்டேன், ஜூஸ் சாப்பிட மாட்டேன். மேக்கப் திங்ஸ் தான். ட்ரெஸ், மேக்கப் திங்ஸ். அடிக்கடி வந்து என்ன எதை போட்டு லிப்ஸ்டிக் போடுவாங்களா? என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? ஒன்றும் பண்ணலாம். இல்ல அடிக்கடி லிப்ஸ்டிக், அப்புறம் வந்து இந்த லிப்ஸ்டிக் கூட நான் போட மாட்டேன். அந்த ஒட்டி அதுதான் அந்த ஒட்டுறது இல்லைன்னா அவன்தான். இன்னொன்னு இருக்கு, அதை சொல்லக்கூடாது. சொல்லுங்க. நோ நெவர் பாஸ். சரி ஓகே. சரி, நீங்க கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து யார்? நான் சரி ஓகே, சரி வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 3 பேர் நான் சொல்வேன், அதுல நீங்க யாரை ஃப்ளர்ட் பண்ணுவீங்க, மேரி பண்ணுவீங்க, கில் பண்ணுவீங்கன்னு சொல்ற சொல்றேன். 3 பேருமே அவளுக்கு தெரியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பேர் சொல்லிட்டு இவங்க இதெல்லாம் இந்த டீம், இவங்க இந்த டீம் சொல்லுங்க, அப்பதான் ரெகனைஸ் பண்ணுவாங்க. சரி நான் சொல்றேன், நீங்க யாரெல்லாம் தெரியும்னு பாருங்க. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மதன் கௌரி, ஹர்ஷத் கான், மல்லேஷ் கண்ணா. மல்லேஷ் அதான மல்லேஷ். மல்லேஷ் நடுவுல யார சொன்னீங்களா? மதன் கௌரி, ஹர்ஷத் கான். ஹர்ஷத் கான் யாரு? இவரு விஜய் சித்தோட வருவாரு. அந்த அவரு கில், மேரி, ஃப்ளர்ட். நடுவுல சொன்னீங்களா அவரு கில் பண்ணலாம்? எனக்கு ஹர்ஷத் கான் கில்லா? இல்ல நான் பெருசா பார்த்தேன். சரி அவரு மாட்டி விட்டுறாதீங்க. ஓகேவா? ஃப்ளர்ட் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் மதன் கௌரி ஃப்ளர்ட் பண்றாங்க. ஓகே, அடுத்து
மேரி மலேஷ்கனா மேரி மாரியா இல்ல ஓ மாரி இருக்குன்னா மதன் கௌரி மாரி அவருக்குன்னா குறைச்சது நீ 2 பேரும் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் விட்டுருங்க. மேரி மலேஷ்கண்ணன் தான். நான் சரி, மனுஷனா, சொல்லுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பாத்தீங்கன்னா No, பாருண்ணா. மலேஷன்னா மலேஷ்ல கல்யாணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. பர்சனலா எனக்கு தப்பு இல்ல. பிடிக்கும். பர்சனலா தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர்னாலே அவங்க வீடியோஸ் நிறைய பார்த்திருக்கேன். யாரு? அந்த அந்த மல்லேஷ் அது பிடிக்கும் எனக்கு. இப்ப அவர்தான் மேரியா? ஆமா வேற வழி இல்ல 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஃப்ளர்ட் அவங்க போடுங்க, Flirt மாரி வந்து மதன் கௌரி போடுங்க. ஓகே எனக்கே கன்ஃபியூஷன் பாருங்க, ஒரு செகண்ட்ல எப்படி மாட்டாங்க பாருங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ராபி. சூப்பர். ஓகே ரைட். இப்ப வந்து இவங்க 2 பேரோட போட்டோ ஒன்னு போட்டு இவங்க 2 பேருக்கு கீழே நீங்க ஒரு ஹேஷ்டேக் போடணும் அப்படின்னா என்ன ஹேஷ்டேக் போடுவீங்க? லைக் அவங்க பர்சனலி நட்பு இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அப்பெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்க 2 பேர்ல நந்தினி போட்டோ போட்டா என்ன போடுவீங்க ஹேஷ்டேக்? அவருக்கு என்ன போட்டோ போடுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு போடலாம், இல்லை பெஸ்ட் சப்போர்ட்டர்னு போடலாம். அப்புறம் அவருக்கு போட்டாங்கன்னா மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு போடலாம். அவ்வளவுதானா? அவ்வளோதானே, ஒன்று தானே கேட்டீங்க? இல்ல ரெண்டு சொல்ல ஹேஷ்டேக்ல 2-3 போடுவாங்க அப்படி கேட்டேன். மை ஸ்ட்ரென்த்து. டக்குன்னு சொல்றோம். ஆமாம் சாட்சி பிட்னா டக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரென்த்து மை நான் லவ். வந்து ஒரு எமோஷனலா ஓகே கேக்குறேங்க. ஓகே அதான் மை ஸ்ட்ரென்த்து மை லவ். அப்புறம் அப்பெல்லாம் போட்டுருவீங்க. மை ஏதோ ஒன்று வெல்விஷர் அந்த மாதிரி போடலாம். ஓகே டன். மை லவ்னு போடுறது தப்பாயிடும். அதெல்லாம் ஒன்று இதுதான் பாண்டிங். சரி, இப்போ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து நிறைய பிராண்ட்ஸோட கொலாப் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, உங்களுக்கு ஆசையா இருக்கும்ல இப்போ இந்த மாதிரி ஒரு பிராண்டோட நம்ம ஒர்க் பண்ணணும்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை ஏதாச்சும் இருக்கா? இந்த மாதிரி பிராண்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு, அதை சொல்கிறேன். கரெக்டாக அது எப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏசி வாங்கலான்னு ஒரு ஷாப் போயிருந்தேன் நான். அங்கே ஏசி வாங்குறதுக்கு ஒரு 3000க்கு வந்து அவர்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கேன். அண்ணா டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள், கம்மி பண்ணுங்கள் ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கண்ணா, இது என்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது, இஎம்ஐயில் தான் போடணும், எனக்கு ஒரு 3000 ரெடியூஸ் பண்ணுங்கள், கம்மி பண்ணுங்கள் சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக நான் அவர்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கேன், கெஞ்சிட்டு இருக்கேன். அப்படி இப்படின்னு பார்த்தா அவரை எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ கரண்ட்லி அதே ஷாப்புக்கு நான் ப்ரொமோஷனுக்கு போகிறேன். ஓ சூப்பர். நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட். அது எனக்கு பார்த்துக்கோ, இந்த ஷாப் தான் அது. அதுதான் நான் அங்கே கெஞ்சிட்டு இருந்தேன். ஒரு 3000க்காக நான் கெஞ்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ அதே இடத்துலேருந்து எனக்கு கால் பண்ணி இங்கே எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் போய் ப்ரொமோஷன் பண்ணி அது பயங்கர ஹிட்டு. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்கும். சும்மா இந்த இயர்ல வந்து உங்களுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க, இந்த இயர் நடக்காது, கல்யாணம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இப்போ கரண்டா இருக்க ஹீரோயின்ஸ்ல யார் மாதிரி பொண்ணு வேணும்னு ஆசை? தமனா, Okay. வேதிகா. ஆ எனக்கு வேதிகா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பத்துலேருந்து. வேதிகா பிடிக்குமா? அதெல்லாம் இல்லை, அது பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எங்களுக்கு முனி படமா அந்த படத்துல சுத்துறது அப்பத்துலேருந்து எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். இப்போ கரண்ட் டேஸாக வந்து தமனானா எனக்கு அவ்வளோ பிடிக்குது. நான் டிவி போட்டு தமனா பாட்டை ஒரு 30 வாட்டி சும்மாவே பார்ப்பேன். அந்த எந்த பாட்டு, முடியாது எங்கள காவலா பாட்டு இருக்குல்ல, சீரியஸ்லி இவங்களுக்கு தெரியும். நான் காவலா திருப்பி ஏங்க அப்படி ஒரு தமன்னா படம் எனக்கு தெரியலங்க. அதில் ஒரு ஸ்டெப் பண்ணுவாங்களே பிளாக் அண்ட் பிளாக்ல, இந்த ஷோல்டர் ஸ்டெப் இருக்குல்ல, அதில் பண்ணும்போது அவங்க லுக்கு வந்து பா அப்படி இருக்கும். நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் வந்து அந்த க்ரீன் கலர் சாங்கில் ஹிந்தி சாங்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவங்களுக்கு தெரியும் நான் எப்போ போனாலும். தமன்னா ஃபேன். ஆமாம், நாங்கள் யூடியூப்ல போட்டோன்னா அந்த சாங் கண்டிப்பாக இருக்கும், பிளேலிஸ்ட்டில் அதுதான் இருக்கும். அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். உங்களோட பிக்கஸ்ட் ட்ரீம் ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர்னா? அதுதான் எனக்கு என்னன்னா, ராபி யூனிவர்ஸ்னு அப்படி ஒரு கிரியேட் பண்ணிவிட்டு அதில் எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் இருந்தாங்கன்னா அதில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அவங்கள வச்சு ஒரு வெப் சீரிஸோ இல்லைனா வேறு ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி பெருசாக ரீச் பண்ணணும் அந்த நேம் கூட. ஸோ அது எனக்கு ஆசையாக இருக்கும். இப்போ வந்து நான் மூவிஸ்லேருந்து ஒரு சில டைலாக்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஒரு சில மூவிஸ்லேருந்து அந்த டைலாக்லாம் இவங்க 2 பேர்ல யாருக்கு ரிலேட் ஆகும்னு சொல்லணும். ஓகே, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீ புடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆணிதான். நான் சொல்றது கேளு. மைக் மைக் ஏங்க ஃபுல்லாவே தேவையில்லாத அப்படி ஆணிதான். என்ன பண்ணாரு? நிறைய பண்ணியிருக்காரு அவரு. சரி, ரொம்ப ஒண்ணுமே இல்லை, தேவையில்லை. தேவையில்லை. அதெல்லாம் இப்போ கண்டென்ட்லாம் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு மைக் இதுதான் மைக் பண்ண போகிறோம் அப்படி சொன்னோடனே டிஸ்கஸ் போகும். சரி ஓகே, அந்த டிஸ்கஸ் போகும்போது கூட அவன் அந்த மாதிரி கவுண்டர் அங்கே சொல்லவே மாட்டான். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அங்கே ஷார்ட் எடுத்துகிட்டே இருப்போம். அந்த ஷார்ட் எடுத்து நான் கவுண்டர்லாம் கொடுத்தோன்னே திருப்பி இன்னொரு கவுண்டர் எக்ஸ்ட்ரா போடுவான். இதுக்கு பதில் இந்த இடத்துல இந்த கவுண்டர் போட்டலாம் அப்படின்னுவான். மைக்கேல் இது தேவையில்லை மைக்கேல், இந்த இடத்துல இதுவே போதும் மைக்கேல் அப்படின்னாலும் அது போட்டலாம்னு அதை போட்டாலும் எடிட்டில் கட் பண்ணிடலாம்.
ஒரு 5 கவுண்ட் 6 கவுண்ட் போடுவோம். டக்குனு ஆனா waste release பண்றீங்களா ஆகுது ஒரு counter 3 எல்லாம்? தான் பண்ணுவோம். அந்த மாதிரி சிலதெல்லாம் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும். இல்ல சிலது வந்து நிறைய okay. திறமை உள்ள இருக்கு. அது என்ன பண்ணுவானா, இப்போ 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்ல ஒரு 7-8 கவுண்டர் போட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டே இருப்பான். ஆனா நமக்கு அங்க தேவை ஒரு 3 கவுண்டர் இருந்தாலே போதும், நெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் தேவையில்லாத முழு அணி. திறமையும் ஒரே இடத்துல காமிச்சிருவாங்க. அதனால அது தேவையில்லாத அணினா அவன் தான். உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இல்லை 3 பேருக்கும் இல்லை சொல்லுங்க 2 பேரும் நினைச்சு அப்படி ஒரு என்னைக்குமே பெருமைப்படுது இல்லையா? பெருமை இல்ல அப்படிலாம் சொல்லு தல. இல்லன்னா இல்ல சைலண்டா இருக்கும்போது இல்ல அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. இல்ல இவங்க வந்து கோவில்ல பேட் வச்சுலாம் இல்ல, சம்டைம்ஸ்ல கோவம் ஆயிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு வந்துரும். எல்லாருமே சொல்ல பேச அதனால அவங்களுக்கு அது சொல்லுவீங்க. ஓகே. கலக்கிரீட சுந்தரேசா அந்த டயலாக் யாருக்கு சூட் ஆகும்? இவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா வந்து சில டைலாக்ஸ்லாம் சூப்பராக பேசிடுவாங்க, நம்மளே அசந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இருக்காது, ஒரு மாதிரி ஃப்ளோவாக. நான் கூட சொல்லுவேன், இல்லை கட் போயிட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், எங்களை காமிச்சிட்டு அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம், நீ கட் பண்ணிட்டு கூட பேச அப்படின்னா, இல்லை நம்ம ஃப்ளூவெண்ட்டாகவே பேசிடலான்னு. லென்த்து டைலாக் இருந்தாலும் அது ஒரே டேக்கில் ஒரே ஷாட்டில் ஒரு மாதிரி, ஒரே டேக் இல்லை பட் ஆனால் அது ஒரே ஷாட்டில் எடுக்கணும்னு ஒரு மாதிரி சூப்பராக பேசி இன்வால்மெண்ட்டாக சூப்பராக பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களே பார்ப்பாங்க, பார்த்துட்டு இல்லை இன்னொரு வாட்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் பெருமையா இருக்கு அப்படின்ற அம்சா 2 பேரும் ஜிபே காசு கொடுத்தா கரெக்டா சொல்லிட்டேன். எவ்வளவு கிரெடிட் உங்களுக்கு? 500 அதான் சொல்றேன் பண்ணிட்டாங்க. ஓகே. அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாச்சும் டைலாக் இருக்கு இவங்க 2 பேரை பார்த்தா அடிக்கடி ஒரு மூவியோட டைலாக் சொல்வீங்க இல்ல திட்டுவீங்க அப்படின்னா என்ன டைலாக்கா இருக்கும்? மூஞ்சிலே முடிக்காதீங்க. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். 2 பேருக்குமே எதுவுமே இல்லையா? ஓகே டன். இப்போ வந்து மைக்கேலுக்கு வாங்க வா எங்க உட்காருங்க, எங்க ரெடி ஆகுறான் பையன். ஸோ உங்களுக்கு வந்து டைரக்ஷனல் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். நான் வந்து ஒரு 5 டைரக்டர் பேர், டாப் டைரக்டர்ஸோட பேர் சொல்வேன். நீங்கள் வந்து ரேங்க் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நம்பர் 1 2 3 4 5 டோட்டலாக 5 பிளேஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் 2. ஓகே. பிரதீப் ரங்கநாதன் 3. மிஷ்கின் 5. அபிஷஞ்சீவந்த் 4. வெற்றிமாறன் 1. கரெக்டா வந்து வச்சிருக்காரு போல 1 மட்டும். வெற்றிமாறன் சார் எப்பவுமே அவர் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட்லேயே இருப்பார். ஒரு கதையை எப்படி பண்ணணும், அந்த கதை ஏன் அங்கே தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த படங்களை பார்த்து தான் கற்றுக்குறோம். ஆடுகளத்தில் அவன் ஏன் மேலே இருக்கான், அவன் கீழே இருக்கான். ஒரு ஷார்ட்டில் கதை சொல்லியிருப்பார், ஒரு படம் ஃபுல்லாக கதை சொல்லலாம், ஒரு ஷார்ட்டில் கதை சொல்லியிருப்பார். அவன் ஏன் மேலே இருக்கான், ஏன்னா அவன் அப்படி தான் அவன் நினச்சிக்கிறான். இவன் ஏன் கீழே இருக்கான், இவன் இப்படி தான் அவன் நினச்சிட்டு இருக்கான், பட் ஆனால் அவன் அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு பிளே அவர் ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அங்கேருந்து அதெல்லாம் கற்றுக்கிறதுனால எப்பவுமே அவருக்கு நம்பர் 1 தான் அவர் இருப்பார். உங்களோட ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் என்ன செலவானாலும் பரவாயில்லப்பா, நம்ம வந்து சாவறதுக்குள்ள இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடணும். எப்பவுமே இந்த வினைத்தண்டு விடிவி படத்துல மேத்தடி ஆலப்புழா சர்ச் இருக்குல்ல, புளியங்குடி சர்ச், அதுதான் பெரிய ஆசைலாம் இல்ல. இல்ல எனக்கு அடிக்கடி போயிடுவான், திரும்பி ஒண்ணுமே பண்ண மாட்டான். டக்குன்னு நான் நியூ நைட் தனியா கிளம்பி போயிடுவேன். தலைவா ட்ரெயின் புக் பண்றேன், ஜிபே பண்றேன், ஓகே மைக். நான் வந்து அங்க உடனே ஒரே நாள் டிராவல் பண்ணிட்டு அங்க போயிடுவான். நம்ம இந்த வினைத்தண்டி ஒரு படம் ஆடிட்டு சிம்பு த்ரிஷா இந்த லவ் இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, ஸோ தனியாக நம்ம தேடி ட்ராவல் போவோம். அது நிறையா இருக்கும், நல்லா இருக்கும் அது இப்படி போக. ஸோ அதனால் நான் தனியாக கிளம்பி போயிடுவேன். அந்த இடம் தான் எப்பவுமே எனக்கு ஃபேவரட். அந்த சர்ச் எத்தனை வாட்டி போயிருப்பீங்க அங்கே? ஒரு 4 வாட்டி போயிருக்கேன். சர்ச் 4 வாட்டி போயிருக்கேன். தனியாக தான் போவேன். தனியாக போய் நின்று அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்ப கிளம்பி வந்துடும், அவ்வளோதான். எப்படி சடனாக தோணுமா உங்களுக்கு அங்கே போகணும் அப்படின்னு? நியூ நைட்டு அங்கே கிளம்பி போகணும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்படியே போய் வித்தவுட்லேயே சரி இது பண்ணுறேன். உண்மையை டக்குன்னு போட்டா மாட்டிப்பான் நெக்ஸ்ட் டைம். அண்டர்ஸ்டாண்ட்லேயே போயிடுவேன். போயிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது. ஓகே. உங்களோட ஒரு ட்ரீம் டைரக்டர், இவங்களோட நான் ஒர்க் பண்ணிருப்பா அப்படின்னா யார்? வெற்றிமாறன் சார் தான். அவர் தான். ஆமாம், வெற்றிமாறன் சார். அவர் கூப்பிட்டு சும்மா கிளாஸ் சொல்லிட்டு வேலை இருக்கேன் கூட அப்படி பண்ணா டக்குன்னு பண்ணிட்டு சார் ஓகே சார் கரெக்டாக தொஸ்ட்டு பாருங்க சார் அப்படின்னு சொல்லி எப்படியா சேர்ந்துன்னு நினச்சிட்டு இருக்கேன். மூவ் பண்ணிருக்கேன், அவர்கிட்ட கண்டிப்பாக சேர்ந்துன்னு நினைக்கிறேன். ஓகே டன், சூப்பர் டச் ஷூட் சீக்கிரம் நடக்கணும். அப்பப்ப இந்த எக்ஸ்பிரஷன் சிரிக்கிறதானா அதெல்லாம் போட்டுருங்க. ஃப்ளாஷ் பண்ணிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் இதுவாயிட்டாங்க. சரி, இப்போ நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் படம் பண்ண போறீங்க as a டைரக்டரா. இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை தான் உங்க படத்துல காஸ்ட் பண்ணணும். 2 பேரும் இல்ல. இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? என்னங்க பண்ணப்போற வெப் சீரிஸ் அவளை கண்டிப்பா கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா டெய்லி நாங்க பண்றது. இங்க 2 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு சின்ன ரோல் கூட கொடுக்க மாட்டீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா போற ஒண்ணு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பர்சன்ஸ் பார்த்து அதுக்கான மக்களை வச்சு தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம பழக்கம் அப்படின்னு சொல்லி பண்ணவே கூடாது. இதே வெற்றிமாறன் சார் தான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு வந்து ஒரு கேரக்டர்னா இப்படி தான் இருக்கணும், உனக்கு தெரியும், அதனால அவனுக்கு நடிக்க வைக்காத, உனக்கு பிடிக்கின்றதுக்காக நான் அதை பண்ண வைக்காத, அவனுக்கு செட் ஆவானா பார்த்துட்டு அதை பண்ணு அப்படி சொல்லுவார். தப்பான சரிங்க கடைசி வரைக்கும் இல்லை. இல்ல
சரி, இப்போ உங்களோட கான்டென்ட்லாம் நிறைய வந்து இந்த மொக்க ஜோக்ஸ், கடி ஜோக்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய போடுவீங்கல்ல, எத்தனை டைம் வேஸ்ட் ஆயிருக்கு? வேஸ்டட் அப்படின்ற மாதிரி. வேஸ்டட் எத்தனை வாட்டி கேட்குறீங்களா? பண்ணது பண்ணது எல்லாமே வேஸ்ட் தான். என்ன இல்ல இப்போ நீங்க இது எங்க சைடுல கேக்குறீங்களா? இப்படி நாங்க பண்ணும்போது இல்ல ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர ரிப்ளைல இருந்து கேக்குறீங்களா? இல்ல உங்களுக்குள்ள நீங்க நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்கல்ல, ஆன் ரோல் ட்ரை பண்ணிருப்பீங்க, ஆனா அதெல்லாம் ஒர்க் ஆயிருக்காது, அந்த மாதிரி கேக்குறேன். அந்த மாதிரினா கொஞ்சம் நிறைய கண்டென்ட்ல நிறைய மிஸ் ஆகும். 2 3 ஒரு கண்டென்ட்ல 3 தான் எப்பவுமே எக்ஸ்ட்ராவே போட்டு எக்ஸ்ட்ரா 2 போட்டு வச்சிருப்போம். அது ஒர்க் அவுட் ஆகலன்னா இதை ட்ரை பண்ணுவோம். இந்த ஒரு மாதிரி 5 கவுண்டர் இருக்கும். 5ல எது சிரிப்பு எங்களுக்கு வருதோ அதான் அதான். போடுவோம். ஆமா. அது audience ஆடியன்ஸ் work வராது. ஆயிட்டா? ஆடியன்ஸ் வராது. வரல. அவங்க கமெண்ட்ல போட்டுறாங்க. கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் சிரிக்கிற மாதிரி பண்ணுங்க மேஜிக் பண்ணிடுவோம். அப்படி சொல்லி போடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் சிரிக்க போட்டாங்க. அது எல்லாமே 1000 கமெண்ட் இருந்தாலும் 1000 கமெண்ட் படிச்சிட்டு படிக்கிறாங்க. ரிப்ளைவும் பண்ணிட்டு யார் இவரு? எங்க கிட்ட வந்து சண்டையும் போடுவான். இல்ல, பாரு யாரு சாமி நீங்க? குடுமி வச்ச time பையன் இருக்கு. சூப்பர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருப்பாரு. தேங்க் யூ பிரதர் அப்படின்னு. நாங்க எல்லாருமே பயங்கர கமெண்ட்ஸ் பாப்போம். எல்லாருமே பாப்போம். இல்ல, ஏன்னா comments பாக்குறோம். எப்படி பண்றது, எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு அவங்களுக்கு அது பார்த்தா பிடிக்குது. தானே ஒரு சில தெரியும். பேருக்கு பிடிக்குது, ஒரு சில பேருக்கு பிடிக்காம போகுது. Mabel, South India's most celebrated women's wear brand. VCura Wellness, advanced scientific slimming, no pain, no surgery, any weight loss, innum smarter. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university.